வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ டெட்டு கட்டாயம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமானது இன்னைக்கு 1/9/2025 டேட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 8/9/2025 ஓகேங்களா. ஸோ ஒரு 7 நாள் இருக்குது. ஸோ டெட்டு பாஸ் பண்ண டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 டேஸ்க்குள்ளே எக்ஸாமுக்கு மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் படிங்க. நம்முடைய இன்ஸ்டியூஷனில் டெட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுக்குமே டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. 9952563892 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு என்கொயரி பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு வந்து ஃபீஸ் 2499 ரூபா ஓகேங்களா. உங்களுக்கு டோட்டலாக 30 டெஸ்ட் வரும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 150 மார்க்கு. வாரம் 2 டெஸ்ட் வரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கொஸ்டின்ஸ் பக்கம் நீங்கள் டெஸ்ட் வச்சு பார்த்துக்கலாம். இங்கிலீஷு மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் கிளாஸ் இருக்கும். தனியாக வந்து சைக்காலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிளாஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. சைக்காலஜி பேப்பர் 1 தனியாக கிளாஸ் இருக்குது. சைக்காலஜி பேப்பர் 2 தனியாக வந்து கிளாஸ் இருக்குது. இது வந்து தனி பேமெண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த 2500 வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துடும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே எழுதி பார்த்துக்கலாம் சரிங்க. வாங்க மேட்டுக்கு வந்துடலாம். ஸோ டெட்டு வந்து கட்டாயம் ஓகேங்களா. ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் பணியில் தொடரவும் பதவி உயர்வு பெறவும் ஆசிரியர் தகுதி தேர்வானது கட்டாயம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமானது ஹைகோர்ட் ஆனது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்ல வாய்ப்பு ஓகேங்களா. ஸோ கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் இந்த டைம் வந்துருக்கு. டெட்டும் கட்டாயம்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி படிக்க ஆரம்பிங்க. நாங்கள் சொல்கிறத மட்டும் இந்த 80 டேஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 100% உங்களால் டெட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. நம்பிக்கையோட படிங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்காங்க 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து பணியாற்ற டெட் தேர்வில் தகுதி பெற வேண்டும் ஓகேங்களா. ஸோ டெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் பாஸ் பண்ணி தான். இப்போ வந்து கவர்மெண்ட் எய்டடு ஓகே நிறைய ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுக்கு ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷனுக்கு ஓகேங்களா பதவி உயர்வுக்கு வந்து கட்டாயம் டெட்டு தேவைப்படும். அதேமாரி வந்து 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து பணியாற்ற வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட் ஆனது கட்டாயம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணிக்காங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டேட் வந்து 8/9 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ண டீச்சர்ஸ் வந்து மறக்காமல் அப்ளை பண்ணி இந்த எக்ஸாமுக்கு வந்து படிங்க ஓகேங்களா. ஸோ டெட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. டீச்சர் ட்ரைனிங் முடிச்சாலும் சரி பிஎட் முடிச்சிருந்தாலும் சரி டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ஓகேங்களா. ஸோ டீச்சர் ட்ரைனிங் அப்படின்னா பேப்பர் 1 பாஸ் பண்ணி வச்சுக்காங்க. யூஜி டிஆர்பி ஸோ யூஜி வித் பிஎட் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா பின்னாடி நமக்கு வந்து லைஃப் டைம்னு செல்லும் ஓகே. ஒரே ஒரு டைம் கூட டெட்டு பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அது லைஃப் டைம் வரையும் செல்லும். ஸோ அதெல்லாம் வந்து படிக்க ஆரம்பிங்க. விட்டுறாதீங்க. இப்போ டெட்டு வந்திருக்கு. ஸோ அதை விட்டுறாதீங்க. தேங்க்யூ.